3ஆம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் PH மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஆலோசனைக்கு இணங்க நேற்று குடிநீர் வாரிய அதிகாரியிடம் பேசினேன், ஹைவேஸ் அதிகாரியிடம் பேசினேன். மெயின் ரோட்லாம் போல மாதிரி கிடக்கு. இன்னைக்கு அதிகாரிகள் வந்து உத்தரவிட்டு பணி வேலை நடந்து கொண்டிருக்கிறது. குடிநீர் வாரிய அதிகாரிகளுக்கும் நமது MLA சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் ஹைவேஸ் RA அவர்களுக்கும் நமது MLA சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை வந்து மீண்டும் உடையாத அளவுக்கு பணி செய்யும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இது அடிக்கடி இந்த ரோடு வந்து டேமேஜ் ஆகுது. இந்த ரோடு டேமேஜ் ஆகாம அளவுக்கு மிகவும் சாலையை சீரமைத்து தரும்படி பணியாளர்களை கேட்டுக்கொள்கிறேன். போட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் கூட ஆகல இந்த ரோடு. காரணம் என்னன்னா அடிக்கடி இப்படி ஆறதுக்கு காரணம் கனிம வள கொள்ளதான். ஏற்கனவே கடையத்துல 31 கோரி இருக்கு, இன்னும் 16 கோரிக்கு அனுமதி கொடுத்துருக்கிய. கனிம வள கொள்ளைய நிரந்தரமா நிப்பாட்டாம மக்களுக்கு மக்களுக்கும் கொட்டத்தூர் மக்களுக்கும் ரொம்ப சிரமமா இருக்கு. தயவு செய்து கனிம வளைய நிப்பாட்டுறதுக்கு அரசு உடனே நடவடிக்கை எடுங்க. தினம் ஒவ்வொரு போராட்டம் பண்ண முடியுமா? தினம் நான் போராட்டம் செய்ய முடியும். நம்ம MLA இருக்கிறாங்க, நாங்களே அதில் பஞ்சாயத்து தலைவர் செய்த வேலையை பூரா நம்ம MLA தான் செய்வாங்க. அவர்களுக்கு உண்மையா நான் இருக்கேன். என்ன செய்ய? தயவு செய்து இந்த கனிம வள கொள்ளையால் தான் இப்படி வருகிறாங்க. ஹைவேஸ் ரோடு இந்த பாருங்க, கார் பாருங்க எப்படி இறங்குது பாருங்க, ரோட்டில் இறங்கி போகுது கார். தயவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, எங்க கடைய ஒன்றிய மக்களுக்கு கருணை காட்டுங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்களே, எங்க கடைய ஒன்றிய மக்களை காப்பாற்றுங்க இந்த கனிம உள்ள கொள்ளையில இருந்து. நன்றி, வணக்கம். பாருங்க பாருங்க எப்படி போதுன்னு பாருங்க, எவ்வளவு ரோடு. அந்த அங்கே போனா வாராங்க, அங்கே போனா வாராங்க, எப்படி போகணும்? அங்கே போனா வாராங்க, போலாம் எப்படி கிடக்கு பாருங்க. நானும் இந்த ரோட்டுக்கு எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டேன். தமிழ் நியூஸ்ல ஏற்கனவே செய்திலாம் வந்துச்சு. நிரந்தர சொல்யூஷன் ஏற்படுத்துங்கள். தயவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர்கள் நிரந்தர சொல்யூஷன் ஏற்படுத்துங்க. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள், நிரந்தர இந்த ரோட்டுக்கு ஒரு சொல்யூஷனை ஏற்படுத்துங்க. நன்றி, வணக்கம். உமது MLA அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போராட்டம் எவ்வளவு ஆழம் பாருங்க. இதை விழுந்தா செத்தா, இதை எவ்வளவு விழுந்தாலும் செத்தா. கேரளால இருந்து இங்க ஒண்ணு குப்பையை தட்டுதான். கேரளா இருந்து லாரியா குப்பையை தட்டுதான். இங்க இருந்து கனிம வளம் தங்கத்தை அள்ளி கேரளா கொண்டு போறான். கேரளால இருந்து ஒரு குத்து மண்ணை அள்ளிட்டு வர முடியுமா தமிழ்நாட்டுக்கு? இல்ல தைரியம் இருக்கா? யாருக்காவது தைரியம் இருக்கா? கேரளால இருந்து ஒரு பிடி மண்ணை அள்ளிட்டு வர்றதுக்கு யாருக்காவது தமிழ்நாட்டுல தைரியம் இருக்கா? முல்லை பெரியார் ஒரு பாலத்தை விட்டு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேரளா வண்டி நடனம் கேரளாவுக்கு புண்ணியமா போகுது. இல்ல தமிழ்நாட்டுக்காரங்க கேரளாக்காரங்க மதிக்காங்களா? எவனாவது மதிக்காங்களா? தயவு செய்து கேரளா கனிம வழியை நிப்பாட்டுங்க. தயவு செய்து நிப்பாட்டுங்க. வருங்காலத்துல எனக்குலாம் 58 வயசு ஆச்சு. எனக்கு சங்கதி முடிஞ்சு போச்சு. வருங்கால சங்கதியாவது நல்லா இருக்கட்டும். தயவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர்களே, சர்ச்சி இருக்கு, சர்ச்சி இருக்கு, அங்கே பொட்டல்பூர் தர்கா இருக்கு, இங்கே கோயில் இருக்கு. எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்றேன், தயவு செய்து இந்த வருங்கால சங்கதி நல்லா இருக்குன்னா இந்த கனிம வள கொள்ளையை காப்பாற்றுங்க. தமிழக முதலமைச்சர் அவர்களே, உங்களை பணிவான் கூட கேட்கிறேன். நன்றி, வணக்கம். இது நமது சட்டமன்ற உறுப்பினர் PH மனோஜ் பாண்டியன் அவர்கள் சார்பாக அவர்கள் சொல்லித்தான் அவங்க போராட்டமே செய்கிறார்.
நன்றி, வணக்கம். எம் நூறுல் அமீர் மக்கள் போராளி.